அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அதிக வெயிலால் பாதிக்கக்கூடிய பயிர்களை எவ்வாறு காப்பது? இல்லைன்னா அதிகமாக இப்போ உப்பு தண்ணி இருக்குது, இல்லை அதிகமாக கலர் நிலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வாறு நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்குது. எல்நினோ எஃபெக்ட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதால மழை அளவு குறைவு. அப்போ இந்த சூழலில் நெல் நடவு குறுவை பயிர் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த வெயிலால் வரக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நட்ட ஒரு ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தீங்கன்னா, பயிர் டோட்டலாக கருகி போய் அப்படியே தாள் மடிஞ்சு விழுந்துடும், இறந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு விவசாயி நமக்கு ஒரு ஃபோட்டோ அமைச்சார். கிட்டத்தட்ட ஒரு 35-40 ஏக்கர் பயிர் பண்ணுறாங்க. காட்டு மன்னார் கோயிலேருந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. நட்டு ஒரு 15 நாள் ஆகக்கூடிய பயிர் ஃபுல்லாக இறந்துருச்சு ஆல்மோஸ்ட். நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். சரிங்களா? அந்த அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த பயிரை புழைக்க வைக்க முடியுமா அப்படின்னு தான் கேட்டாருங்க. நான் என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக இது பண்ண முடியும். இதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா 100% இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தேன். என்னென்னா, இது மேலே பயிர் இறந்துருந்தா கூட உங்களுக்கு வேர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பயிர் நல்லா வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான், அதாவது எனக்கு ஜூன் 2ஆம் தேதி ஃபோட்டோ அனுப்பிச்சாரு. ஜூன் 4ஆம் தேதி நான் அவருக்கு இங்கேருந்து ஸ்டாக் புக் பண்ணுறேன். ஃபைட்டோசில் ஏக்கருக்கு ஒரு மூட்டையும் கூட ஹியூமேக் 1 கிலோ, அதனோட சேர்த்து வேம் ஒரு 100 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ரோ. ஆக்சுவலாக நான் ஒரு மூட்டை போட சொன்னேன். செலவு அதிகமாகுதுன்னு சொன்னதால் அரை மூட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் அவருக்கு சொல்லி அனுப்பிச்சேங்க. வேறு எந்த உரமும் இதில் சேர்க்கலை. ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு ஜூன் 7ஆம் தேதி அப்ளை பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது போட்டுட்டு முடிஞ்சால் கொஞ்ச நாள் காய விடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, காய விட சுத்தமாக காஞ்சிருமே அப்படின்னாரு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அதன்படி அவர் செஞ்சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜூன் 25ஆம் தேதி ஃபார்மர் திருப்தியாக சொன்னார். இல்லைங்க, எனக்கு நல்லாவே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தா தான் ஒரு திருப்திங்கிறதால அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு 25ஆம் தேதி எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 நாட்கள் கேப் இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப திருப்தியான ஒரு பயிர் வளர்ச்சி, நல்லா தூர்வெடிச்சு நல்ல முறையில் வந்திருக்குங்க. என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறத விட அனுபவித்து பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக நமக்கு புரியும். இந்த அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நீங்கள் இந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரும். என்னென்னா, இந்த வெயில் காலம் இப்போ செப்டம்பர் வரைக்குமே வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல மகசூலை பெறுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நண்பர்களே.